ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் புரட்டாசி தளிகையும் எங்கள் வீட்டில் வச்ச கொலுவையும் பார்க்கலாம். அப்பாவுக்கும் 10 days லீவுன்றதால வீடியோ போட முடியல. இது நான் தனியாக வைக்கிறது 3வது வருஷம் கொலு. வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு டாலாவது கண்டிப்பாக வாங்கணும். இந்த வருஷம் நான் இந்த டால்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் வாங்கியிருந்தேன். ஒன்று நல்லா ஹேங்கிங் மாட்டிக்கிற மாதிரியும், இன்னொன்று கையில் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரியும் 2 விதமாக வாங்கியிருந்தேன். 2 பேக்ஸுமே மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது 2 பீஸ் காம்போ அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2துலேயுமே ஒவ்வொன்று வாங்கி பார்த்துட்டு ஜிப்பு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. செக் பண்ணிவிட்டு தான் மொத்தமாக எவ்வளோ டோட்டலாக தேவையோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த வருஷம் வர கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி புக், ஒரு ஸ்டோரி புக்கு, அப்புறம் டாட் டு டாட் மேட்ச் பண்ணுற மாதிரி புக்ஸ் வாங்கியிருந்தேன். சின்ன பசங்களுக்கு பர்டிகுலர் காட் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு தனியாக இல்லாமல் வர எல்லா கிட்ஸுக்குமே காமனான கிஃப்ட்ஸ் வாங்கியாச்சு. இந்த புக்ஸ் பேக் ஆஃப் 12, பேக் ஆஃப் 4 இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது பாப்பாவுக்கு நான் எப்பயுமே ஸ்டோரி புக்ஸ் வாங்குகிற இடத்துல வழக்கமாக வாங்குகிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பேக்காக வாங்கிட்டு ஒவ்வொன்றா வச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ தாம்பூலம் இப்படி தான் பேக் பண்ணியிருந்தேன். நான் வாங்கின பேகு, அதுக்கு மேலே ப்ளவுஸ் பிட்டு, இதோட நார்மலாக கொடுக்குற வெற்றிலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கட்டி, வளையல், இது கூடவே மேக்னெட்டிக் இது வாங்கியிருந்தேன். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி. இதில் 2 விதமான இது வாங்கியிருந்தேன். ஒன்று லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா, இன்னொன்று முருகர் இது வாங்கியிருந்தேன். இதை அப்படியே பேக்குள்ளே பேக் பண்ணிவிட்டு அன்னைக்கு உண்டான பிரசாத சுண்டலும் கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் தாம்பூலம் இதை தான் கொடுத்துருந்தேன். இப்போ புரட்டாசி தளிகை பார்த்துடலாம். நார்மலாக வைக்கிற மாதிரி பூவெல்லாம் வச்சுட்டு பெருமாள் படத்துக்கு மட்டும் துளசி இதெல்லாம் வச்சுட்டு வழக்கமாக போடுற மாதிரி போர்டில் நாமம், சங்கு, சக்கரம் வரைஞ்சி வச்சுருந்தேன். தளிகைக்காக இலையில பெருமாளோட முகத்தை போட்டிருந்தேன். முகம் வைக்கிறதுக்காக புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சக்கரத்துக்கு சக்கரை பொங்கல், சங்குக்கு தயிர் சாதம், நாமத்துக்கும் தயிர் சாதமும், மாதுளை பழம், சுண்டல் இதெல்லாம் வச்சு அலங்காரம் படுத்தியிருந்தேன். நார்மலாக வைக்கிற ரைஸ், பருப்பு, சாம்பார், பொரியல் இதையும் ஒரு இலையில படைச்சிருந்தேன். இது இல்லாமல் கொலு இருக்கிற இடத்துலையும் தனியாக ஒரு இலை போட்டிருந்தேன். ஷார்ட்ஸில் ஒரு குட்டி தனி வீடியோவாகவே போட்டிருப்பேன். இப்போ நம்ம வீட்டு கொலு பார்த்துடலாம். ஸ்டார்டிங் 3 days அம்மா இருந்திருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அம்மாவோட ஹெல்ப்பால் சூப்பராக கொலு முடிஞ்சது. இந்த வருஷம் 9வது படியில் சிவன், துர்கா, தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், அயோத்திராமர் இவங்களெல்லாம் 9வது படியில் வச்சுருந்தேன். அடுத்த படியில் பிரம்மலோகம், கைலாசம், வைகுண்டம் இந்த மாதிரி கிரியேஷன், ப்ரொடெக்ஷன், டிசல்யூஷன், ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் ப்ளூ லைட் செட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அடுத்த ஸ்டெப்பில் அண்ணாமலையார், உண்ணாமலையார், அம்மன், கலசம், மீனாட்சி திருக்கல்யாணம், ராமர் பட்டாபிஷேகம், அதுக்கு அடுத்த லைனில் ஃபுல்லாக தசாவதாரம், மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராமர், பலராமர், ராமர், கிருஷ்ணர், கல்கி, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் அஷ்டலக்ஷ்மிகள், அடுத்த ஸ்டெப்ஸில் 6 படை முருகர் வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் டெம்பிள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் மரப்பாச்சி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அதுக்கப்புறம் கல்யாண செட்டு, அப்புறம் விவேகானந்தர், திருவள்ளுவர் இவங்களெல்லாம் வச்சுருந்தேன். அடுத்த ஸ்டெப்ஸில் செட்டியார் பொம்மை, கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ், ஃபார்மர், வியாபாரம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் கீழே அனிமல்ஸ், நத்தை இதெல்லாம் வச்சுருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கிருஷ்ணர் லீலா ஸ்டோரிஸ் அப்படியே ப்ளூ லைட் மேலே படுற மாதிரி வச்சுருந்தேன். பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட்டில் கஜேந்திர மோக்ஷம் ஸ்டோரி வச்சுருந்தேன். அதுக்கு ஃப்ரண்ட்லேயே கிருஷ்ணர், ஆண்டாள் இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஆண்டாள் இது அம்மாவே அலங்காரம் பண்ணது பொம்மைக்கு.
சைடில் ஷெல்ஃபில் வந்து மேலே விநாயகர், அது கீழே வந்து கிருஷ்ணர் ராதை இருக்கிற மாதிரி கூடவே கிருஷ்ணர் லீலா ஸ்டோரிஸும் வந்து வச்சுருந்தேன். பாப்பா இந்த வருஷம்தான் வந்து கிளாசிக்கல் டான்ஸையும் மியூசிக்கும் கற்றுக்குறா. ஸோ அதுக்காக நடராஜர் சிலையும் ஒரு பரதநாட்டியம் ஆடுற இதுவும் பாப்பாவோட சலங்கையும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து சரஸ்வதிக்கு முன்னாடி கர்நாடிக் சிங்கர்ஸ்க்கு குருவான தியாகராஜர், தீக்ஷிதர், ஞாமலா சாஸ்திரிகள் இவங்க 3 பேரும் முன்னாடியும் வந்து வாத்திய கருவிகளும் வந்து வச்சுருக்கேன். கொலுவுக்கு ஃப்ரண்ட்டில் முழு முதற் கடவுளான விநாயகரையும் வந்து வச்சுருக்கேன். என்னதான் எல்லா ஊர்லேயும் நவராத்திரி கொண்டாடுறதா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு விதமாக மாதிரி வந்து வழிபடுறாங்க. இங்கே தாம்பூலத்துக்கு பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி கூப்பிடும்போது தான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி மிக்ஸ்டு லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. வந்தவங்க அவங்கவுங்க பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கும்பிட்டு பாட்டும் வந்து பாடியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாட்டு பாடினதை வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பா பாடினது வந்து தனி ஒரு வீடியோவாகவே வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு பாப்பா எப்படி பாடியிருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். अखिलाण्डेश्वरि जननी आनन्दरूपिणी आनन्ददायिनी आनन्दरूपिणी आनन्ददायिनी 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 अखिलाण्डेश्वरि जननी अखिलाण्डेश्वरि जननी अखिलाण्डेश्वरि जननी पङ्कजलोचनी पावनलोचनी भुजलोचनी अभयप्रदायिनी 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 अखिलाण्डेश्वरि जननी अखिलाण्डेश्वरि जननी अखिलाण्डेश्वरि जननी अखिलाण्डेश्वरि जननी अम्बा शारदा देवी सरस्वती अखिलाण्डेश्वरि जननी अखिलाण्डेश्वरि जननी गौरी ओम जय अम्बे गौरी ओम जय अम्बे गौरी अम्बे मैया की जय जय भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि जय. இது வந்து கொலுவெல்லாம் முடிஞ்ச கடைசி நாள். இந்த மாதிரி எல்லா பொம்மைக்கும் ஆழம் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து ஏதாவது 2 பொம்மைகளை வந்து படுக்க வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொம்மையும் இந்த மாதிரி பேப்பர் வந்து எடுத்து அழகாக இந்த மாதிரி சுருட்டி எல்லாம் அட்டைப்பொட்டியில் பத்திரமா பேக் பண்ணி வச்சோன்னா அடுத்த வருஷத்துக்கும் பார்க்க அப்படியே புதுசாகவும் இருக்கும். இப்போ பேப்பர் இல்லாமல் பபிள் விராப்பும் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியும் நம்ம விராப் பண்ணி வச்சாலுமே நல்லாயிருக்கும். இந்த 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, சீக்கிரமாக போயிடுச்சு.
இந்த மாதிரி wrap பண்ணி வச்சதுக்கப்புறம் அட்டை பொட்டி மேலே நல்லா செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டினதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன பொம்மை இருக்கோ அதை வந்து அட்டை பொட்டி மேலே நம்ம எழுதி வச்சிட்டோம்னா வருஷம் வருஷம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஹஸ்பண்டோட ஹெல்ப்பால் எல்லாத்தையும் பேக் பண்ணி மேலே எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.